அண்மைச் செய்தி. தற்போது கள்ளச்சாராயம் விவகாரம், இந்த மரணங்கள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தற்போது மிக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள், ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டீஸ் என்ன என்பது குறித்தான ஆலோசனைகள் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2 நாட்களாக இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 50க்கும் மேற்பட்ட மரணங்கள் தற்போது வரை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். மட்டுமல்ல, மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் என்ன, போதைப்பொருள் நடுமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் மிக முக்கிய ஆலோசனையும் அறிவுறுத்தல்களும் அறிவுரைகளும் வழங்கப்பட்டு வந்திருப்பதாக தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியருடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா தற்போது இணைப்பில் இருக்கார். சிவா, தற்போது இந்த தலைமைச் செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் கண்காணிப்பாளர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. முக்கியமாக இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பு மட்டுமல்ல, போதைப் பொருள் அது தொடர்பாகவும் விரிவாக ஆலோசனை நடத்தப்படுறதாகவும் அது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி வந்துட்டு இருக்கு. என்ன முழுமையான தகவல்? கோபால், இந்த கள்ளக்குறிச்சியில் அரங்கேறிய மரணம் என்பது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இதனுடைய எதிரொலிதான் தற்போது தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஒரு அவசர ஆலோசனையை தற்போது நடத்தி வருகிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 50ஐ கடந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் பலரும் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நேற்றைய தினமே இது தொடர்பாக சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல வீடு வீடாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது என்பன போன்ற காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பரவி வந்தது. இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சியில் அரங்கேறிய இது போன்ற கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் நடைபெறக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்ற அவசர ஆலோசனையுடைய எதிரொலியாக தான் இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த அவசர ஆலோசனையை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமல்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், எஸ்பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கள்ளச்சாராய புழக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளாக கருதப்படக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தில் கலக்கப்படக்கூடிய எத்தனால், மெத்தனால் போன்றவை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், அதே போன்ற கெமிக்கல் கம்பெனிகள் போன்றவற்றிலிருந்து அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படக்கூடிய இது போன்ற விஷயங்கள் கண்காணிப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் மாவட்டங்களில் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாகவே உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினருக்கு இது தொடர்பான அறிவுரைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை வழங்குவதற்காக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த அவசர ஆலோசனையை கூட்டியிருக்கிறார். எனவே இதில் அனைத்து மாவட்டங்களை சார்ந்த ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளரும் கலந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே போதை தடுப்புக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் கடந்த வாரம் நடத்தப்பட்ட ஆலோசனையில் தெரிவித்திருந்தார். இந்த கள்ளச்சாராய விவகாரம் தற்போது பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக மட்டும் தற்போது தீவிர ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் இது கள்ளச்சாராயம் புழக்கம் இருப்பதை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மேல் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மேல் குண்டர் சட்டம் வரை போடுவதற்கான சட்டங்களை அவர்கள் மேல் தொடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் தற்போது வழங்கி வருகிறார். இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தினுடைய பின்னணியில் என்ன மாதிரியான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசும்போது கூட கள்ளக்குறிச்சியில் என்ன மாதிரி நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம், யாரையெல்லாம் கைது செய்திருக்கிறோம் என்பது தொடர்பான ஒரு முழு விவரங்களை வழங்கியிருந்தார். இதே போன்று மாவட்டம் முழுவதும், மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களும் தற்போது இந்த அவசர ஆலோசனை என்பது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. கோபால். சிவா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. கள்ளச்சாராயம் இந்த மரணங்கள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொள்ளக்கூடிய மிக முக்கிய ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது.